இந்த மகிமை உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், இந்த மகிமையினாலே நீங்கள் மூடப்பட வேண்டும் என்று விரும்பினார், இந்த மகிமை உங்களை பின்னாலே காக்க வேண்டும் என்று விரும்பினார், இந்த மகிமையை நான் ஏற்கனவே சொன்ன காசு கொடுத்து வாங்க முடியாது. புசிக்கிறவனுக்கு ஆகாரமாக இருக்கும், விதைக்கிறவனுக்கு விதையா இருக்கும், தேவனை தேடுகிறவனுக்கு வெளிச்சமா இருக்கும், ஆபத்தில் இருக்கிறவனுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும், துக்கத்தில் இருக்கிறவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வியாதியில் இருக்கிறவனுக்கு சுகத்தை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல சரி, படிக்கிற இடத்துல சரி, வியாபாரம் செய்கிற இடத்துல சரி, குடியிருக்கிற இடத்துல சரி, மகிமை உங்கள் மேல் இருக்குமானால் உங்களுக்கு விரோதமாய் ஒருவராலும் பேச முடியாது. நான் கிறிஸ்தவன் உங்களுக்கு தெரியாது, நான் கிறிஸ்தவன் சொன்னால் எனக்கு ப்ரொமோஷன் போயிடும், நான் கிறிஸ்தவன் சொன்னால் என்னை கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, ஜாதி மாறிட்டேன் மதம் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நம்மை கிறிஸ்தவனாக வெளிப்படுத்திக் கொள்வதே இல்லை. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிற அந்த அடிப்படையில் எப்படி செங்கடல் பிளந்தது, ஆண்டவர் எப்படி பார்வோனையும் பார்வோனுடைய கூட்டத்தையும் செங்கடலில் மடகடித்தார் என்பதை பார்த்தோம். கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாது, உணர முடியும். சில நேரங்களில் பார்த்தார்கள், அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக பார்த்தார்கள். அந்த அக்கினி பிரகாசத்தை இருந்தவன் மோசே கீழே இறங்கி வருகிற பொழுது அந்த மகிமையின் பிரசன்னத்தினாரே அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்க்க முடியாதவர்களாக கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைத்து எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். பலவிதமான அற்புதங்கள் வாதைகள் இவர்களின் மூலமாக ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இந்த மேகஸ்தம்பம் பகலிலே இஸ்ரவேலருக்கு நிழலாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தது. அதே மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. சத்துருக்களாகிய எகிப்தியருக்கு அது அந்தகாரமாக இருந்தது. மகிமை ரெண்டு காரியத்தை செய்யும், நமக்கு நன்மையை உண்டாக்கும், நம்மை விரோதிக்கிறவர்களை அது விரோதிக்கும். மாத்திரமல்ல, இந்த மகிமையை சுமக்கிற நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். என்னாகமும் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து, உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்கள் ஆகிய 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். இதன் சுருக்கத்தை சொல்லுகிற கவனியுங்கள். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேராக இருந்தார்கள். அவர்கள் விதைக்கலை, நீர்ப்பாய்ச்சலை, விளையை செய்யலை, அறுவடை செய்யலை, சமைக்கலை. ஆனால் 3 வேளையும் ஆண்டவர் அவர்களை போஷித்தார். வானத்தின் மன்னாவினாலும் அவர்கள் விரும்பின இறைச்சினாலும் கர்த்தர் அவர்களை போஷித்தார். தேவன் அவர்களை நடத்தின விதம் ஆச்சரியமாக அற்புதமாக இருந்தது. தண்ணீர் இல்லாத நேரத்தில் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி கொடுத்தார். ஆனாலும் இந்த 6 லட்சம் பேரில் 2 பேரை தவிர மீதி எல்லாரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். அதற்கு என்ன காரணம்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் அதை சுதந்திரிக்க முடியாமல் போனதற்கு காரணம் கீழ்ப்படியாமை, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தது, முறுமுறுத்தது. இந்த 3 காரியம். முதலாவது கீழ்ப்படியாமை, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தது. 3வது என்ன? முறுமுறுப்பு. முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு இருக்க, அது வெளியே தெரியாது, மனசுக்குள்ள வாய்க்குள்ள முறுமுறுக்கிறது. இது ஒரு சாபத்தின் கட்டு. என்ன கட்டு? சாபத்தின் கட்டு. கவனியுங்கள். நீங்கள் கணவனுக்கு விரோதமாக மனைவி முறுமுறுத்தாலும் சரி, மனைவிக்கு விரோதமாக கணவன் முறுமுறுத்தாலும் சரி, அது பலவித சந்தேகங்களை உண்டாக்கும். என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லிய இல்லையே, நீ என்ன சொன்னிய? ஒன்றும் சொல்லிய சொல்கிற மாதிரியா? வீட்டில் கணவனும் சொல்கிறாரு, மனைவி சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் அப்படி சொல்லிட்டோம்னா
தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறோம். ஆனால் அது மனசில், புருஷன் மனசில், மனைவி மனசில் 1000 கேள்விகளை உண்டாக்கும். என்னமோ சொன்னா அத்தையே தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது பலவிதமான பேக் ஃபயர் அல்லது பின்விளைவுகளை உண்டாக்கும். சரி, இப்போ வாசித்த அந்த வேத பகுதியின் சுருக்கத்தை சொல்லுகிறேன். ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய ஒருவராலும் கூடாது. ஆரோன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். மோசேயை பார்த்தாண்டு சொன்னார், உனக்கு ஆரோனை தெரிந்து கொள், அவன் உனக்கு வாயாயிருப்பான், நான் சொல்வதை நீ கேட்டு அவரிடத்தில் சொல்ல, அவன் உனக்காக பேசுவான் என்று சொன்னார். ஆரோனை தெரிந்து கொண்டார். ஆரோனும் மோசேயும் ஜனங்களை நடத்துகிற பொழுது ஒரு கூட்டத்தாருக்கு ஆரோன் மேல் பொறாமை. யாருக்கு? லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கே. லேவி கோத்திரத்தை சார்ந்த கோராகு அவனுக்கு உதவியாக ரூபன் கோத்திரத்தை சார்ந்த தாத்தான் கூட சேர்ந்து கொண்டான். கவனியுங்கள், ஆண்டவர் சொத்துக்களை பிரித்து கொடுக்கிற பொழுது 11 கோத்திரத்திற்கும் கொடுக்க சொன்னார். லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் நீ ஒன்று கொடுக்காதே, அவளுக்கு நான் தான் சுதந்திரம் என்று சொன்னார். லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவரை பங்காக மாறுகிறார். புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற, உத்தமும் உண்மையுமாய் செய்கிற, கீழ்ப்படிந்து தேவனை பிரியப்படுத்துகிற எந்த ஊழியக்காரனும் நிரந்தரமான கஷ்டத்தில் இருப்பதில்லை, நிரந்தரமான தேவைகளில் இருப்பதில்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உன்னதத்தினாலே, உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலே, உச்சிதமான கோதுமையினாலே, கண்மலையின் தேனினாலே அவர்களை திருப்தியாக்குகிறார். எந்த ஒரு ஊழியக்காரனும் துவக்கம் மிக 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 கடினமானதாக இருக்கும், மிக மிக பாடுகள் நிறைந்ததாக இருக்கும். அதிலும் அவன் தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு விரோதமான காரியங்களில் செயல்படாமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருப்பானானால் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவனை பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இதை காண்கிற அநேகர் பொறாமை கொள்ளுகிறார்கள். பொறாமையினுடைய விளைவு என்னன்னா, லேவி கோத்திரத்திலிருந்த கோராகே, ஏன் எங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியாதா, எங்களுக்கு பலி செலுத்த தெரியாதா, எங்களுக்கு தூபம் காட்ட தெரியாதா, உங்களோடு மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரா, நீங்கள் ஆண்டவர் உங்களோடு மட்டும்தான் இருக்கிறார்னு சொல்லி எங்களை எல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மோசேயும் ஆரோனும் சொல்லுகிறார்கள், அப்படியானால் நீங்கள் எல்லாரும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். எத்தனை பேர்? 250 பேர். 250 பேரும் நீங்கள் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறான், ஆண்டவரே, இந்த பொல்லாத ஜனங்க, இதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் என்னை விடலை, இந்த பாருங்க இந்த ஜனங்க எப்படி பண்ணுறாங்க என்று சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ பொறுமையாயிரு, அவங்க எல்லாரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர சொல்லி தூப கலசங்களை கொண்டு வர சொல்லு என்று சொல்கிறார். கொண்டு வருகிறார்கள். தூப கலசங்களை கொண்டு வரும் பொழுது மறுபடியுமாக சொல்லுகிறார்கள், நீ எங்களை கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை விட்டு எங்களை கொண்டு வந்தாய் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள், 400 வருஷங்கள் அடிமைகளாயிருந்தார்கள். அங்கே பேய் கொமிட்டிக்காயும் வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும் வெள்ளரிக்காயின் தின்னவர்கள் சொல்லுகிறார்கள், பாலும் தேனும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் அப்படி இருந்தேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட உடனே இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கோராகு தாத்தான் கூட்டத்தார். மாயையில் இருப்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இப்படி சொன்ன உடனே மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பிக்கிற பொழுது அவங்க எல்லாரையும் வர சொல்லி 250 தூப கலசங்களை கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். என்னாகும் 16, 17, 18. அப்படி அவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவளுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது.
இப்பொழுது நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய மகிமை முதலாவது எகிப்தியருக்கு அது அந்தகாரமாக இருந்தது. எகிப்தியரை மடங்கடித்தது, எகிப்தியரை செங்கடலில் கவிழ்த்து போட்டது. இப்போ அந்த மகிமை, மோசையோடு கூட இருந்த மகிமை, மோசேயையும் ஆரோனையும் எப்படி பாதுகாத்தது? தன் ஜனங்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு, தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழுப்பின பொழுது அந்த மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலேயே காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசினார். அப்ப என்ன சொல்றாரு? இந்த சபையை விட்டு பிரிஞ்சு போயிருங்க, ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். நான் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விடுது, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லி என்றார். அப்படி அவன் சொன்னான். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், அபிராம் என்பவரிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிரானும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடு தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியையெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றார். சகல மனிதரும் சாகரபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்குண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும், கோராகுக்குரிய எல்லா மனிதரையும், அவர்களுக்குண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலுமிருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமியும் நம்மை விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. எகிப்தியரை கர்த்தருடைய மகிமை செங்கடலில் அவிழ்த்து போட்டது. இஸ்ரவேலரையோ ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே பூமி விழுங்கிற்று. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த மகிமையை நீங்கள் விலை கொடுத்து எங்கும் வாங்க முடியாது. இந்த மகிமையை பரம்பரை சொத்து கிடையாது. இந்த மகிமையை பல கோடி கொடுத்து வாங்க முடியாது. இந்த மகிமை தேவனால் அருளப்படுகிறது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தம் செய்து அவரை பிரியப்படுத்துகிறவர்களுக்கு, எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களுக்கு. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். வேதத்திலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு ஊழியக்காரனானாலும் பாடுகளை சகித்து, உபத்திரவங்களை சகித்து, அவமானப்பட்ட பிறகுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். நிறைய பேர் ஆசீர்வாதம், இப்போ நிறைய பேர் என்னையும் பார்த்து, என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, பாஸ்டர் ஆயிட்டா டிடி லாசர் மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் டிடி லாசர் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால், புரிந்து கொள்வீர்களானால், இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு பயப்படுவோம். நான் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன்,
இந்த சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட நான் நடந்த மாதிரி நடந்திருக்க மாட்டீங்க. நான் பட்டினி கிடந்த மாதிரி கடந்திருக்க மாட்டீங்க. நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் அவமானப்பட்ட மாதிரி நீங்கள் அவமானப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் அடிக்கப்பட்டபடி நீங்கள் யாரும் அடிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் ஒருவரையே நோக்கி பார்த்தேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், இந்த மகிமை எகிப்தியருக்கு எப்படி இருந்தது, இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்தது? ஏன் அப்படி ஆயிற்று? காரணம் இந்த முறுமுறுப்பு. சரி, இது முடிஞ்சு போயிடுச்சு. 250 பேரும் பூமி விழுங்கிருச்சு. இதை பார்த்திருந்த ஒரு கூட்டம், புரிந்து கொள்ளுங்கள், லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் கோராகு, ரூபன் கோத்திரத்தை சார்ந்தவன் தாத்தான். லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோராகு கேட்கறதுக்காவது கொஞ்சம் உரிமை இருக்கு. ஏன்னா அவன் ஆசாரிய வகுப்புக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். நான் இவனுக்கு துணையா ரூபன் கோத்திரத்திலிருந்து ஒருத்தன் வர்றான், அவன் பேர் தாத்தான். தப்பு செய்யும் போது தவறு செய்வதற்கு ரொம்ப பேர் உதவிக்கு வருவாங்க. ஓராகுக்கு 250 பேர் வந்தாங்க. இப்போ இந்த 250 பேரும் பூமி விழுங்கி போட்ட உடனே இவங்க குடும்பத்தார், இவருடைய ஆதரவாளர்கள், இவருடைய நலம் விரும்பிகளுக்கு ஒரு மன சோர்வு. ஒரு கூட்டத்துக்கு பயம் வந்துருச்சு, இன்னொரு கூட்டத்துக்கு மோசே தான் கொண்டு போட்டான், மோசையால் தான் செத்தாங்கன்னு சொல்லி இப்போ 17,000 பேர் சேர்ந்து வர்றான். எத்தனை பேர்? 17,000 பேர் சேர்ந்து வந்து சொல்கிறான், உன்னை நம்பி வந்து நாங்கள் மோசம் போயிட்டோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறியே என்று சொன்னார்கள். அப்பொழுது மோசே மறுபடியுமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்த பொழுது பூமி மறுபடியுமாக பிளந்தது. 17,000 பேரும் அமிழ்ந்து போனார்கள். தவறு செய்கிறவர்களுக்கு நியாயம் கேட்கிறேன்னு சொல்லி உதவிக்கு போகிறவர்களை கூட பூமி விட்டு வைப்பதில்லை. அதனால தான் சட்டத்தில் சொல்லுவாங்க, சூது ஆடுறவனை விட சூது ஆடுறவன் பக்கத்தில் நிற்கிறவனுக்கு தான் தண்டனை, கொலை செய்கிறவனோட கொலை செய்கிறவனுக்கு கத்தி கொடுத்தவனுக்கு தான் தண்டனை. நீதி நியாயத்தை பேசுவதாக நினைத்து தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். தேவன் அவர்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அழைப்பு என்பது வேறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தம் செய்யும்படி தேவனை பிரியப்படுத்தினால் ஆண்டு சொன்னார், மோசே என்பவன் உங்களை மாதிரி கிடையாது, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். சரி, நான் சுருக்கமாய் வருகிறேன். நீங்கள் கவனிக்கணும், இந்த உலகத்தில் நீங்கள் தேவனை பிரியப்படுத்தி இந்த மகிமை உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த மகிமையினாலே நீங்கள் மூடப்பட வேண்டும் என்று விரும்பினால், இந்த மகிமை உங்களை பின்னாலே காக்க வேண்டும் என்று விரும்பினால், இந்த மகிமையை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன காசு கொடுத்து வாங்க முடியாது. அல்லது பொய் சொல்லி வேஷம் போட்டு யாக்கோபை போல ஈசாக்கை ஏமாத்தினது மாதிரி நாம் தேவனை ஏமாற்ற முடியாது. வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஜுப்பா போட்டுக்கிட்டு ஏமாற்ற முடியாது. வெண்வஸ்திரம் உடுத்திக்கிட்டு ஏமாற்ற முடியாது. அல்லது அதிகமான காணிக்கை கொடுத்து ஏமாற்ற முடியாது. அதிகமான தசம பாகம் கொடுத்து ஏமாற்ற முடியாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். யார் மேலே ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறாராம்? 2 நாளாகும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு. ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களில் பெரும் பகுதியினர் தேவன் என்னோடு இன்றைக்கு பேசப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு எத்தனை பேர் வந்தீர்கள் என்று தெரியாது. ஆண்டவரினோடு பேசப் போகிறார் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது. சிலர் மனைவியை பிரியப்படுத்த, சிலர் கணவரை பிரியப்படுத்த, சில வாலிபர்கள் பெற்றோரை பிரியப்படுத்த ஆராதனை வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ முடியும் பாஸ்டரா? இவர் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி டைம் பார்க்குற ஒரு கூட்டம். சரியா? இந்த பாஸ்டர் பாட்டோடு நிப்பாட்டிக்கிட்டார்னா இவருக்கு மரியாதை, இவர் எப்போ பார் வந்து போட்டு அறுக்கிறாரு அப்படின்னு ஒரு கூட்டம். நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, இந்த வேதம் வசனம் ஒருபோதும் மாறாது. இந்த வார்த்தை புறப்பட்டு பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போகிற இந்த வார்த்தை அது வெறுமையாய் ஒருபோதும் திரும்புவதில்லை. அது தேவன் அனுப்புகிற காரியமாக வாய்க்கும்படி செய்யும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது எப்படியோ அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும். புசிக்கிறவனுக்கு ஆகாரமாக இருக்கும், விதைக்கிறவனுக்கு விதையாக இருக்கும், தேவனை தேடுகிறவனுக்கு வெளிச்சமாக இருக்கும், ஆபத்தில் இருக்கிறவனுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும், துக்கத்தில் இருக்கிறவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வியாதியில் இருக்கிறவனுக்கு சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த மகிமை, மோசேயோடு கூட இருந்த மகிமை, பார்வோனுடைய கையிலிருந்து காப்பாற்றினதோடு மட்டுமில்லாமல் பார்வோனை கவிழ்த்து போட்டது. எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு தன் சொந்த ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக எழுப்பின பொழுது அந்த மகிமை என்ன செய்தது? 17,000 பேரை விழுங்கி போட்டது. ஆகவே உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிக்கலன்னா அமைதியா முடிஞ்ச அந்த ஊழியக்காரனை பார்த்து, உங்களாண்ட எனக்கு பிடிக்கல, நான் வேறொரு இடத்துக்கு போகிறேன், வேறொரு சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப ஆசீர்வாதம். சொல்லாமல் போனாலும் ஆசீர்வாதம் தான், சொல்லிட்டு போனால் ரொம்ப ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, இந்த நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிற எல்லா சர்ச்சிலையும் இருக்கும். புரிஞ்சுக்குங்க. சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய மகிமையை சுமக்கிறவர்களுக்கு விரோதமாக பேசவும் கூடாது, செயல்படவும் கூடாது. சவுலுக்கு மகளாகிருந்த மீகாள் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை சவுல் தாவீதுக்கு பெண் கொடுக்கிறார். கோலியாத்தை வீழ்த்தினதினாலே மீகாலை தாவீது கொடுக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், இந்த சூட்சுமம் என்னவென்றால், சவுல் மீகாலை கொண்டு அவள் கணவனாயிருக்கிற தாவீதை கொல்ல வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். இது ஹிடன் அஜெண்டா. என் மக விதவையானாலும் பரவாயில்ல, தாவீது சாகணும், அதுதான் சவுலுடைய நோக்கம். நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகிமையை சுமக்கிறவர்களை வாயினால் திட்டுறது மட்டும் இல்லை, மனசில் திட்டினாலும் அந்த மகிமை உங்களை சும்மா விடாது. நடந்தது என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டி பிடிபட்டிருக்கையில் பெலிஸ்தீனிடத்தை மீட்டு கொண்டு வந்த அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிற வழியிலே ஊசா கை நீட்டினான், விழாதபடிக்கு தடுக்கும்படிக்கு அங்கேயே செத்து போனான். இது செத்ததை கண்ட தாவீது தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு வர பயந்து ஓபேத்-ஏதோமின் வீட்டில் வைக்கிறான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டியானது கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் இடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டாரையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் 3 மாதங்கள். இதை தாவீது கேள்விப்பட்ட பொழுது அந்த பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வரும்படிக்கு புறப்பட்டு போகிறார். பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகிற வழியில் ஆனந்த சந்தோஷத்தின் மிகுதியினாரே ராஜா என்றும் பாராமல் ஜனங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து நடனமாடினான்.
மீகால் பலகனி வழியாக தன் கணவனாகிய தாவீது நடனமாடி வருகிறதை பார்த்து தன் இருதயத்தில் அவமதித்தார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அவள் தன் இருதயத்தில் அவமதித்தா யாருக்கும் தெரியாது, கணவனுக்கு தெரியாது, பக்கத்தில் தாதிமாருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தன் இருதயத்தில் அவமதி விளைவு என்ன தெரியுமா? 23ஆம் வசனம் வாசிக்கும், கடைசி வசனம் 2 சாமுவேல் 6 கடைசி. அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. கவனிங்க, தாவீதின் மனைவியாகிய மீகால் இருதயத்தில் அவமதித்தது நிமித்தம் எவ்வளவு நாள் குழந்தை இல்லையா? மரணம் அடையும் நாள் மட்டும். இது என்ன ஒரு ரகசியம் சொல்ற கேளுங்க. தாவீதோடு அவள் மனைவியாக வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம்தான். தன் மகளாகி மீகாலை தாவீதுகிட்டது பிரித்து வேறொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் சவுல். இப்படி பார்ப்போம். ஒருவேளை தாவீதுக்கு பிள்ளை பேர் பெற அந்த பாக்கியம் இல்லை போல அப்படின்னு நினச்சி இன்னொருவனுக்கு மனைவியாக கொடுத்தாலும் அங்கேயும் அவளுக்கு குழந்தை இல்லை. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க, பண்ணுறாங்க, ஒரு குறை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன இல்லை சொல்லுங்களேன்? குழந்தை இல்லை. ஏன்? மகிமையை சுமந்து வந்த தாவீதை தன் இருதயத்தில் அவமதித்தார். தேவ ஜனமே, எந்த தேவ ஊழியக்காரன் மகிமையை சுமக்கிறானோ, எந்த ஊழியக்காரனுக்குள் மகிமை இருக்கிறதோ, அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீங்க மனசுல நினைச்சா கூட அந்த மகிமை உங்களை சும்மா விடாது. யாரும் தவறாக நினைச்சுக்கிட வேண்டாம். பயமுறுத்துவதாக நான் வசனத்தை சொல்லுகிறேன். நான் நிறைய பெரிய ஊழியர்களோடு நெருங்கி பழகிற சாக்கியம் பெற்றேன். 15 வயதில் வசனம் என்னை, கர்த்தருடைய வார்த்தை என்னை தொட்டது. 16வது வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு 17வது வயதிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கு 66 வயது முடிந்தது. 49 ஆண்டுகளாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த 49 வருடங்களில் நான் கண்ட பெரிய பெரிய ஊழியரிடத்தில் நெருங்கி பழகிற சாக்கியம் கிடைத்தது. பலரிடத்தில் நான் எதிர்பாராதவைகளை பார்த்தேன். நான் கண்டேன், பார்த்தேன். அதன் விளைவாக நான் அவர்கிட்ட விலகினேன். ஆனால் யார்கிட்ட நான் விலகினதுக்கான காரணத்தை சொன்னது கிடையாது. அவளை பற்றி நான் பேசினதும் கிடையாது. சரி, அவங்கள விடுங்க. சில விசுவாசிகள் எனக்கு உயிர் கொடுக்கிறேன் என்று என்னோடு இருந்தவர்கள் உயிர் எடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி என்னை நிந்தித்து, தூஷித்து, ஏமாற்றி, துன்பப்படுத்தின அநேகரை குறித்தும் நான் பேசினது கிடையாது. காரணம், நம்ம பேசணும்னா தேவன் கிரியை செய்ய மாட்டார். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீமைக்கு நீ தீமை செய்யாத, தீமைக்கு பதிலாக நீ என்ன பண்ணு, நன்மை. அப்படி செய்யும்பொழுது என்ன அது வசனம் சொல்லிடுறோம். அதுதான் எனக்கு. அப்படி நீ செஞ்சியானா அவங்க தலை மேலே என்னத்தை கொட்டுறியா? நீ நெருப்பு கொட்டுறியா? உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா அவங்க தலை மேலே என்னத்தை கொட்டுறீங்க? நீங்கள் இல்லை, நீங்கள் செய்கிற நன்மை அவர்கள் மேல் அக்கினி தழலை வரவழைக்கிறது. தீமைக்கு தீமை செஞ்சிட்டோம்னா நம்ம மனசில் திருப்தி, பதில் பேசிட்டேன். சிலர் சொல்லுவாங்க, நான் வாயை திறந்து பேசியிருந்தா கூட நான் ஆறிடும், என் மனசு ஆறும். நான் அவள் இப்படி பேசினேன், அதுக்கு பதிலுக்கு நான் ஒரு 4 வார்த்தை சொல்லியிருந்தேனால எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். சில பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவன் 10 அடி அடித்து 1 அடி திருப்பி அடித்தா தான் இவனுக்கு சந்தோஷம். இல்லை இல்லை, வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும். சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அமைதியாக இருக்கணும், பதிலுக்கு பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்கிற இடத்துல சரி,
படிக்கிற இடத்துல சரி, வியாபாரம் செய்கிற இடத்துல சரி, குடியிருக்கிற இடத்துல சரி, மகிமை உங்கள் மேல் இருக்குமானால் உங்களுக்கு விரோதமாய் ஒருவராலும் பேச முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒருவராலும் செயல்பட முடியாது. காரணம், உங்கள் மேல் இருக்கிற மகிமை உங்களை காக்கும். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. மகிமை என்ன செய்யும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மகிமை உங்களை காக்கும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரை காப்பாற்றினது, சத்துருக்களை முறியடித்தது. புதிய ஏற்பாட்டிலும் இந்த மகிமை தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். இயேசு சொன்னார், எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் யார்? உலகத்தார் அல்ல. உலகத்தில் தானே குடியிருக்கிறோம். எங்க குடியிருக்கிறோம்? உலகத்தில் தானே பாஸ்டர் குடியிருக்கிறோம். ஒன்று புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய மகிமை உங்களுக்குள் இருக்குமானா உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்மளால தரிக்க முடியாது. சில தேவ மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு உலகத்தோடு ஒத்து போயிடுறாங்க. உலகத்துக்கு ஒத்த மாதிரி ஹேர் ஸ்டைல், உலகத்துக்கு ஒத்தது மாதிரி சில பேரெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறது, அவங்க பிரசங்க பீடத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்கன்னா அவளை எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் என்னையா இருக்குன்னா ஓகே, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் திருமணத்துக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவீங்களா? திருமண கோலத்தில் மணமகன் அந்த ட்ரெஸ்ஸை போடுவீங்களா? உதாரணத்துக்கு கிழிஞ்ச பேண்ட்டை போடுவீங்களா திருமண கோலத்தில்? திருமணத்தை காட்டிலும் விசேஷமானது கர்த்தருடைய வருகை. அல்லேலூயா. சரி, ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ் கோட், வார்த்தைகள் எப்படி இருக்கு? சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்கு? சர்ச்சுக்கு வெளியில் எப்படி இருக்கு? ஆண்டவர் உடன்படிக்கை பற்றி செய்ய சொன்னபோது சொன்னார், உள்ளும் புறம்பும் தங்கத்தாலான தகட்டாலே அதை மூடணுமா? எழுதில் மூடணுமா? சொல்லுங்களேன். தங்கத்தினாலே தகடடித்து அதை உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியிலேயும் உள்ளேயும். ஏங்க பார்க்குறது எங்கே தான் பார்க்க போகிறோம்? வெளியே தான் பார்க்க போகிறோம். யாரும் உள்ளே பார்க்க போகிறது கிடையாது. ஏன் உள்ள? தங்கம் எதை குறிக்கிறது? தெய்வீகத்தை குறிக்கிறது. தங்கம் எதை குறிக்கிறது? ராஜரீகத்தை குறிக்கிறது. ராஜரீகமும் தெய்வீகமும் வெளியில் மட்டும் கிடையாது, உள்ளேயும் இருக்கணும். உள்ளும் புறம்பும். எப்படி சொல்லுங்க? அப்போ என் சிந்தையும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும், என்னுடைய உடுப்பும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். அல்லேலூயா. நான் யூனிவர்சிட்டியில் வேலை செய்யும்போது எனக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தாடிக்காரன் திங்கக்கிழமைனா வேஸ்ட் ஜுப்பாவில் இருப்பான். செவ்வாய்க்கிழமைலேருந்து சனிக்கிழமை வர பேண்ட்டு ஜுப்பா அல்லது ஒயிட் சஃபாரி சூட். இதுதான் என்னுடைய அடையாளம். கூட ஒரு பேட்ஜு, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு ஒரு பேட்ஜு. ஷர்ட்டாக இருந்தால் ஷர்ட் பாக்கெட்டில் படிக்கிறது மாதிரி ஒரு வசனம் வச்சுருப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வசனம், சைலண்ட் காஸ்பல் வசனம் இருக்கும். அதை அந்த கருப்பாங்க தெரிஞ்ச உடனே எல்லோரும் பார்த்து ஊற்று பார்ப்பாங்க, படிப்பாங்க. எனக்கு மனசில் திருப்தி. நான் செய்கிறது வேலை டெம்பரரி வேலை. வாயை திறந்து இயேசுவை பற்றி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் படிச்சுக்கோ. ஒருத்தர் கேட்டால், ஏன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வர? என் பாக்கெட்டை நான் வைக்கிறேன், என் பாக்கெட்டை நான் வைக்கிறேன். இல்லை சார், உங்களை கூப்பிட்டு படிச்சுட்டு போன்னு சொன்னால், இல்லை என் பாக்கெட்டை நான் வைக்கிறேன். சைலண்ட் காஸ்பல். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை சுகமாக்குகிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார். இப்படி அதில் குறிப்பாக ஒரு வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னொரு நாள், உன் தீமைகள் உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை தண்டிக்கும். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வசனத்தை வச்சுட்டு போவேன். இதான் அடையாளம். அதுக்கு ஒரு அதிகாரி கேட்டார், என்ன நீ மத பிரச்சாரம் பண்ணுறியான்னு கேட்டார். யாங்க சார் சொன்னேன், எங்கே இல்லையே, இதான் ஆனார். நல்லா புரிஞ்சுக்க, நமக்கு ஒரு அடையாளம்.
என்ன அடையாளம்? இந்த மகிமை தான் அடையாளம். பிரைசலோ, இதுதான் அடையாளம், மகிமை தான். வேஷம் இல்லை, வேஷம் இல்லை. ஈசாக்கை ஏமாற்றும்படிக்கு யாக்கோபு வேஷம் மாறினான். ஈசாக்கு ஏமாந்து போனான். ஏசா வஞ்சிக்கப்பட்டு போனான். ஏசா ஏமாற்றப்பட்டான். ஈசாக்கு ஏமாந்து போனான். ஏமாற்றினவன் வேஷம் மாறி ஏமாற்றினான். ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாதவனாய் ஓடி போனான். அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்தை பார்க்கிறோம், நீதியாய் வருகிற கொஞ்சம் வருமானமே உத்தனம். அநியாயமாய் சேர்க்கிற பொருள் மரணத்துக்கு சமம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மகிமை. சரி, இப்ப வாசிக்கும் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களை யார் கிடையாது. இதை உங்களை பார்த்து சொல்றார் ஆண்டவர். இங்க பலிபீடத்திலிருந்து பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். பிதாவை நோக்கி சொல்றாரு, பிதாவே, நான் இந்த வார்த்தை, உம்முடைய நீர் எனக்கு தந்த வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களை யார் கிடையாது, உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் என்ன பண்ணுச்சு? அதனால என்ன பண்றோம்? நான் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க கோச்சுக்குவாங்க, மற்றவங்க மனசு சங்கடப்படுவாங்க. நான் கிறிஸ்தவன் அவங்களுக்கு தெரியாது, நான் கிறிஸ்தவன் சொன்னால் எனக்கு ப்ரொமோஷன் போயிடும், நான் கிறிஸ்தவன் சொன்னால் என்னை கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, ஜாதி மாறிட்டேன், மதம் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நம்மை கிறிஸ்தவனாக வெளிப்படுத்திக் கொள்வதே இல்லை, போட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் யார் கிடையாது, உலகத்தார் அல்ல. சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் உங்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த உலகம் உங்களை பகைக்கும், ஆயிலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே அது என்ன பண்ணுச்சு? என்ன பகைச்சிருச்சு? ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். கவனியுங்கள், உலகம் உங்களை பகைக்குன்னு சொல்லிட்டாருங்க. இந்த உலகம் நம்மை நேசிக்காது, பரிசுத்தவான்களை நேசிக்காது. பாவத்தை வெறுக்கிற யோசேப்பு சிறைச்சாலைக்கு போய்த்தான் ஆகணும். பொறாமை கொண்ட சகோதரர்கள் மத்தியில் வாழ்கிற யோசேப்பு குழியில் போடப்பட்டு தான் ஆக வேண்டும். நேர்மையாய் நடக்கிறவன் விற்கப்படுவான். நேர்மையாய் நடக்கிறவனை சகோதரர்கள் பகைப்பார்கள், பொறாமை கொள்வார்கள், வீண் பழி சுமத்து. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 20 வருஷம் சொந்த தகப்பன் வருஷாதோறும், இந்துக்கள் பாஷையில் சொல்லனா வருஷந்தோறும் திதி எடுத்தான், வருஷந்தோறும் தவசம் கொண்டாடினான். யாருக்கு? யோசேப்புக்கு. ஆனால் உயிரோடு இருக்கு தகப்பனுக்கு தெரியாது. 20 வருஷமா இந்த 11 பேரும் யோசேப்பை செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன், இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், அந்த தவசம் கொண்டாடுறப்ப, கர்மாந்திரம் செய்கிறப்ப, அல்லது நினைவு நாள் கொண்டாடுறப்ப, அல்லது என்ன சொல்லுது, ஆனிவர்சரி, மெமோரியல் டே கொண்டாடுறப்போ இவனுங்களை வந்து உட்காந்து தகப்பனோட சேர்ந்து எல்லாம் பண்ணியிருப்பானுங்க. என்ன அம்மா இல்லையா? கொஞ்சம் கூட மனசாட்சி வாதிக்கலை பாருங்க அவனுங்களுக்கு. எத்தனை வருஷம்? என்ன நியாயக்காரனுங்க, என்ன பேசக்காரனுங்க, என்ன நடிப்புக்காரன். ஒருத்தன் 20 வருஷமா ஏன் நடிக்க முடியும்? நடிச்சானுங்களே. காரணம் என்ன? தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை இந்த உலகம் பகைக்கும். தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்கள் மேல் இந்த உலகம் பொறாமை கொள்ளும். தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை இந்த உலகம் சிறைக்கு அனுப்பும், குழியில போடும், விற்கப்படுவார்கள், சிறைச்சாலைக்கு போவார்கள். தேவனோ அவனோடு இருந்தார். தேவனோ யோசேப்போடு இருந்தார். ஐயா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் உலகத்தானா இல்லாமல் இருந்தீங்கன்னா தேவன் உங்களை விட்டு பிரிய மாட்டார். நீங்கள் உலகத்தை பிரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தேவன் போயிட்டு வர்றாரோ இல்லையோ, நம்ம வந்துட்டு போவோம். ஆண்டவரே, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என்னை பார்த்துக்குங்க. சரிப்பா, போயிட்டு வாப்பா. ஆண்டவரே, நான் இங்கே போகிறேன், கொஞ்ச நேரம் என்னை கண்டுக்காதீங்க. பிறந்த நாளுக்கு போயிட்டு வரேன், கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்,
என் ஃப்ரெண்டு மாலை போட்டுக்கிறான், கோயிலுக்கு போகிறான், எனக்கு எல்லாருக்கும் சோறு போடுறான், வடை பாயசத்தோடு கொஞ்சம் அப்படி ஓரமாக இருந்து கிடக்காண்டவர் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன். நான் சாப்பிட்லன்னா கோச்சிக்குவான். கிறிஸ்மஸுக்கு எங்கள் வீட்டுக்கு வரமாட்டான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ நான் வடை பாயசத்தோடு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு உலகத்தை நீங்கள் பிரியப்படுத்துவீர்களானால் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். அடுத்து வாசியுங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். 16ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க உங்களை பற்றி என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் உங்களை பற்றி சொல்றாரு, ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. என்ன? நீ நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும். உங்களுக்கு ரொம்ப எளிமையான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் போகிற வழியில் பஸ்ஸுலேயோ ஸ்டேஷன்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஒருத்தர் கவலையாக இருக்கிறது இல்லை? நீங்கள் டெய்லி பார்க்குற ஒருத்தர் உங்கள் வேலை ஸ்தலத்தில் வழக்கத்துக்கு மாற அவங்க முகத்தை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏய், என்ன ஒரு மாதிரி இருக்கிற, என்ன பிரச்சனை கேட்குறோம்ல? அவங்க சொன்னாங்களா பிரச்சனைன்னு சொன்னாங்களா? இல்லை, எதை வச்சு கேட்டோம்? முகத்தை பார்த்து அப்படியே பிரச்சனைன்னு தெரியும். ஏன் தைரியமாக இருக்கு, கவலை, என்ன பிரச்சனை சொல்லு. சரி சொல்லணும், பரவாயில்ல, கவலைப்படாத, பயப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். இயேசு உன்னை விடுதலை செய்வார், இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார், இயேசு உனக்கு ஆறுதல் கொடுப்பார், இயேசு உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்னு ஒரு வார்த்தை. சரி சாப்பிடல, உடனே ஒரு டீயோ பன்னோ 2 இட்லியோ பொங்கலோ வாங்கி கொடுத்து ஒன்றும் சொல்லாதீங்க, சாப்பிடு. முதல்ல பசியார். முதல் நாள் இயேசுவை பற்றி ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அன்பை வெளிப்படுத்து போதும். இப்படி சொன்ன உடனே அவங்க மனசுக்குள்ள ஆழ் மனசில், நான் சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்தேன், 35 காசு 35 ரூபாயை திருடினவன் 20 வருஷம் கழித்து வந்து 3.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறான். எந்த இடத்துல திருடானோ அந்த யார்? அவன் இப்போ கிறிஸ்தவனாக மாறிட்டான். கிறிஸ்தவனாக மாறினது பிறகு அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர், அவனை உயர்த்திருக்கிறாரு. இப்போது வறுமையில் திருடந்து ஞாபகம் வருது. எங்கே திருடான்? அங்கே வந்து பண்ண சொல்கிறான், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கிற நிறைய பேர், பார்க்கிற நிறைய பேர், இதுதான் கிறிஸ்தவம். அதை தான் இயேசு சொல்றாரு, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இது ட்ரையாங்கிள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த மூவருக்கும் நடுவில் நம்ம இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிதா, குமாரன், பரிசுத்த, அதை தான் சொல்றாரு, நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிய. கடைசி வசனம் 22ஆம் வசனம் வாசிய. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. இயேசு சொல்றார், பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் என்ன பண்றேன்? சொல்லுங்களேன், அவர்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மகிமையை பார்க்க முடியாது, உணர முடியும். மகிமை உனக்குள் இருக்குமானால் உன்னையோ உனக்குள் இருக்கிற தேவனையோ உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தையோ ஒருவரும் தொட முடியாது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மகிமையினாலே உங்களை பாதுகாக்க, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னால் காக்கும். சோர்ந்து போகாதீர்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இவர்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் என்னை விசுவாசிக்கும்படிக்கு இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ரோமர் 8:26 படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் எண்ணிக்கை கடங்காத பெருமச்சைகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார்.
யாருக்கெல்லாம் இந்த மகிமை வேணும்? யாரெல்லாம் இந்த மகிமையை காத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? யாரெல்லாம் இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறீர்கள்? தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீர்கள்? இந்த மகிமை எனக்கு வேணும், இந்த மகிமை என்னை விட்டு போகக்கூடாது, தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க விரும்புகிறேன், எந்த சூழ்நிலையிலும் தேவனை துக்கப்படுத்த விரும்பவில்லை, நான் உலகத்தை பிரியப்படுத்த விரும்பவில்லை, தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன், இந்த மகிமை எனக்கு வேண்டும், இந்த மகிமை எனக்கு வேணும். அல்லேலூயா.